Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான முருங்கை பூ பொரியல். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொரியல் ரெசிபி. நம்ம முருங்கைக்காயில முருங்கைக்கீரையிலலாம் அடிக்கடி பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம். அது உடலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாங்க இந்த முருங்கைப்பூவும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய அயன் சத்து இருக்கு. அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க. அதுவும் முட்டை எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு முட்டை பொடிமாஸ் மாதிரி பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கிராமங்கள்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டிஷ்ஷு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லார் வீடுகள்லையுமே முருங்கை மரம் இருக்கும். ஸோ முருங்கைப்பூ பொரியல் எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். பட் இங்கே சிட்டிலையும் நல்லா இப்படி பேக்கெட் பண்ணி நம்மளுக்கு முருங்கைப்பூ ஈஸியாக கிடைக்கிது. வெஜிடபிள் ஷாப்லேயும் பழமுதிர்ச்சோலையிலையும் இங்கே கோயம்புத்தூர்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுங்க. மற்ற ஊர்கள்லேயும் கிடைக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒரு சில கண்ட்ரீஸ்லேயும் இந்த முருங்கைப்பூ அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அருமையான முருங்கைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த முருங்கைப்பூவெல்லாம் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ மிஸ் பண்ணாமல் கிடைச்சா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. முருங்கைப்பூ இப்படி மொட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இப்படி நல்லா மலர்ந்த பூக்களையும் சமைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் பழுத்த பூவெல்லாம் இருந்தால் மட்டும் எடுத்துருங்க. அதே மாதிரி அந்த சின்ன சின்ன குச்சிகளோட சமைக்கிறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமைக்கலாம். பட் திக்கான தண்டு பகுதி குச்சி இருந்தால் மட்டும் அதை மட்டும் எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ முருங்கைப்பூ நல்லா சுத்தப்படுத்தியாச்சு, நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து விட்டுறலாம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயமோட குவான்டிட்டி கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்குங்க. வெங்காயம் நிறையா சேர்த்து இந்த முருங்கைப்பூ பொரியல் தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா முருங்கைப்பூ வதக்குனா நம்மளுக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும். ஸோ நிறைய வெங்காயம் சேர்த்து நல்லா முட்டையெல்லாம் சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, நல்ல ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டாச்சு. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து விட்டு நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைப்பூவோட அந்த வாசனையும் பேலன்ஸ்டாகும் சாம்பார் பொடி சேர்த்து நம்ம வதக்கும் போது. சாம்பார் பொடியும் சேர்க்கலாம், இல்லை பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் சாம்பார் பொடி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற முருங்கைப்பூவை சேர்த்துடலாங்க. முருங்கைப்பூவில் ஈரப்பதம் இருக்குது. அதுலேயே நம்மளுக்கு முருங்கைப்பூ நல்லா வெந்து வதங்கிடும். ஸோ நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அது வெந்து வரட்டும். நல்லா வதங்கி வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேங்க. நல்ல முருங்கைப்பூ வதங்கியே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துடலாம். நான் இங்கே 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நல்ல பொறுமையாக கலந்து விட்டுறலாங்க. நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு முட்டை பொரியலுக்கு எப்படி கலந்து விடுவோமோ அந்த மாதிரி நல்ல பொறுமையாக கலந்து விட்டுருவோம். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நல்ல துருவின தேங்காய் சேர்த்தும் வதக்கி விட்டுறலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை முட்டை பொரியலுக்கே ஒரு சிலர் துருவின தேங்காய் சேர்ப்பாங்க, அதுவும் சேர்க்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். நல்லா கலந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான முருங்கைப்பூ பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான பொரியல் ரெசிபி இது நல்ல சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நல்ல சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பொரியல் மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு முட்டை பொடி மாஸ் தானே இது, ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் அயன் சத்து அதிகம். நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் எப்படி உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த முருங்கைப்பூவும் ரொம்ப நல்லது. நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ கிடைச்சா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.